சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். முக்கிய செய்தி: தமிழ்நாட்டிற்கு காவிரியில் ஏன் கர்நாடக அரசு நீர் திறந்துவிடவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி கர்நாடகா நீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடக அரசு திறந்துவிட்டது என தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து ஏன் கர்நாடக அரசு நீரை திறந்துவிடவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஏன் நீர் திறந்துவிடவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை செயல்படுத்த கர்நாடக அரசு மறுத்திருந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதால் அந்த உபரி நீரானது தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்ததை விட கர்நாடக அரசு மறுத்து வரும் பொழுதில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனுவை தாக்கல் செய்திருந்தது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை உடனடியாக திறந்து விடுமாறும் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியும் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் கர்நாடக அணைகளுக்கு வரும் நீரின் அளவை ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும். பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து இருப்பதை உறுதி செய்ய கர்நாடகாவுக்கு தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்த மனு தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த மனுவை விசாரிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு காவிரியில் இருந்து கர்நாடகா ஏன் தண்ணீர் திறந்து விடவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அணைகளில் மொத்த நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதால் நீரை திறந்து விட்டிருப்பதாக கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் காட்டம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா திறப்பதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு பாசன ஆண்டில் கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தற்போது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் கர்நாடகா தண்ணீர் திறந்து விடவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருபா. சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம்.